ஆனால் இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தணும்னு முத்துவேல் கிட்ட எங்கள் சக்திவேல் வந்துட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான திட்டத்தை நிறைவேற்ற போய் கடைசியில் அது வேறு மாதிரி போய் முடியவும் செய்யுது. அதாவது இங்கே இந்த சக்திவேல் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு இப்போ சரியாகக்கூடாது. நாம் எப்படி இந்த கோமதிய குடும்பத்தோட 30 வருஷமாக பிரிஞ்சிருக்க ஒரு பகை இருக்கும், அந்த அளவுக்கான பகை இந்த 2 குடும்பத்துக்கும் கொஞ்ச நாளைக்குள்ளே வரணும். அதுக்காக தானே நான் ஏற்படுத்தி விட்டுருக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சக்திவேலும். முத்துவேலும் எது என்ன செஞ்சாலும் அது நம்ம பக்கம் திரும்ப தான் சரி அப்படின்னு சக்திவேல் கிட்ட முத்துவேல் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது வீட்டில் தங்கமயில் அவங்க அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாமே இருக்கும்போது வீட்டுக்கு சில தரகர், அதாவது ஒரு தரகர் தான் வராரு. கூடவே மாப்பிள்ளை வீட்டு ஆட்களையும் கூட்டிகிட்டு வராரு. என்னங்க யாருங்க அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க மாணிக்கும் பாக்கியம் 2 பேருமே போய் கேட்க, உங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தவங்க இங்கே தங்கமயில் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த நேரத்தில் பொண்ணு கேட்டு வந்ததெல்லாம் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் வீட்டு சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பையனுக்கு பொண்ணே கிடைக்கல, அது அவனுக்கு 2வது கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னதுமே பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, என்னுடைய 2வது பொண்ணு சுடருக்கு இப்போ தானே முதல் கல்யாணம்னு சொல்ல, அதுக்கு உடனே வந்திருக்கவங்க, அம்மா நான் பொண்ணு கேட்டு வந்தது உங்கள் 2வது பொண்ணு சுடரை கிடையாது, உங்கள் வீட்டிலே வந்து இருக்க தங்கமயில் உங்கள் மூத்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, அவளை எப்படியாவது அவள் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடானா அப்படின்னு பாக்கியம்மா மாணிக்கம்மா சொல்ல, அதுக்கு வந்திருக்கவங்க சொல்கிறாங்க, ஊரில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் நாங்களும் சரி எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு அமைய போகிறதில்லன்னு கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு தான் இந்த வாழ்க்கையாவது உங்கள் பொண்ணுக்கு கிடைக்கட்டுமேனு நான் கூட்டிகிட்டு வந்தேன். எப்போதுமே என்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இருந்த விஷயம், உங்கள் பொண்ணுக்கு நான் நல்ல மாப்பிள்ளை அமைச்சு கொடுக்கலன்ற கோபத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தான் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுங்க, அதுவும் சரியாக அமையலை. இப்போ என்ன நம்பகமா வந்திருக்கவங்க, நீ ஏற்கனவே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே அந்த வீட்டை விட ரொம்ப வசதியானவங்க, இவங்க சம்சாரம் ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க, இவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், உங்கள் தங்கமையில் அவங்க ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலையே படாமல் உங்கள் பொண்ணை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமா உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சைகையிலேயே எங்கள் பாக்கியத்துக்கிட்ட சொல்ல, யோ உள்ள வயா ஒரு நிமிஷம்னு மாணிக்கத்தை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கக்கா அப்படின்னு சுடர் அதுக்குள்ளே உள்ளே இருக்க தங்கமேலை பார்த்து சொன்னதுமே தங்கமேலுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. இதை கேட்டதும் வீட்டில் இருக்க எங்கள் மயில அதிர்ந்து போயிட்டு தம்மாவை பார்க்கறதுக்காக ரூம்குள்ளே போக, அப்போ அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, யோ வந்திருக்கிறது பெரிய இடமா இருக்குது, நாமளும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, அந்த வீட்டில் இருக்கவங்க தங்கமேலை மதிக்கிறதும் இல்லை, தங்கமேலு தான் அந்த குடும்பம்னு சொல்லி அழுதுகிட்டே கிடக்குறான், அவள் வாழ்க்கையை பற்றி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கான், இந்த தடவை நம்ம எந்த பொய்யும் சொல்ல போகிறதில்ல, முதல் தடவை அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பொய்யை சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இந்த தடவை அப்படி இருக்கவே கூடாது, நம்ம பொண்ணு நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தணும்னா இந்த வந்திருக்க சம்மந்தத்தை முடிச்சிட்டா மட்டும் போதும், அவள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கியம் இப்படி சொன்னால் எப்படி, நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக போக சம்மதிக்கணும்லன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஏற்கனவே பொய்யை சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க வச்சது மாதிரி இந்த தடவை என்னாலையும் அவளை சம்மதிக்க வைக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல, தங்கமேல் அதை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட வெளியே வராங்க. மயிலே நில்லுமான்னு சொல்லிட்டு மாணிக்கமும் பாக்கியமும் வெளியே வர, இங்கே உட்காந்துருக்கவங்கள எழுந்துறீங்க அப்படின்னு சொல்ல, அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிளம்பி நிற்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல, என்னம்மா உன் வாழ்க்கைக்காக என் வாழ்க்கைக்காக நான் யோசிச்சுக்க எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம் போங்க வெளியேன்னு சொல்லி வெளியே அனுப்பி விடுறாங்க. அவங்க வெளியே கிளம்பி போனதுக்கு பிறகு என்ன மயிலு வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் கேட்குறாங்க. மாணிக்கம் கேட்டதுமே அதுக்கு தங்கமயிலும் என்ன பேசுறதுன்னு தெரியாம தம்மாவை பார்த்து முறைச்சு நிற்க, பணத்துக்காக பொண்ணை விற்கிற நிலைமைக்கு கூட நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லி தம்மாவை கேள்வி கேட்க, மயிலே என்ன பேசுற நீ, உன் நல்லதுக்காக தானே, உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்கால அவ வாழ்க்கையை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, நீ பாட்டுக்கு இந்த வீட்டில் வந்து அந்த வீட்டுக்கு போக முடியாம இந்த வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தா நாங்கள் என்னதான் பண்ண முடியும், நல்ல சம்மந்தம் அமையுது, கல்யாணம் பண்ணிட்டு போனா உனக்கு நல்ல வாழ்க்கை தானே அமைய போகுது அப்படின்னு பாக்கியம் இங்கே தங்கமயில பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. தங்கமயிலும் ரொம்ப கோபத்தோட தம்மாவை அப்பாவையும் பார்த்து காரி துப்பாத குறையா இங்கே பயங்கரமாக பேசவும் செய்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா பாதுகாப்பு, அமைதி, சந்தோஷம், நிம்மதின்னு இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் எனக்கு அந்த வீட்டுக்கு கல்யாணம் போயிட்டு வந்து வாழ்ந்த நாளேண்டு பயம், தனிமை, இங்கே ஒரு விதமான அழுத்தம், கஷ்டம் இது எல்லாம் மட்டும்தாம்மா எனக்கு இருந்துச்சு. ஒரு நாள் நிம்மதியாக இல்லை. அப்போவே சொன்னேன் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு. என் பேச்சு கேட்காம நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறன்ற பேரில் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என்னைக்காச்சும் இங்கே வந்து இருக்க நாளேந்து என் கண்ணீருக்காக நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை இவ இந்த வீட்டில் இருக்காளேன்னு தான் நீங்கள் வருத்தப்பட்டு
தள்ளப்பட்டிருக்கீங்க. என்னுடைய வழி உங்களுக்கு இப்ப நிலை இனி எப்போதுமே புரிய போறதில்ல. பணத்துக்காக இப்போ என்னை விலை பேசுற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எனக்கு வாழணும்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுடர் வாழ்க்கைக்காக தானே யோசிக்கிறீங்க. நான் இல்லைனாலும் சுடர் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். உங்க பொண்ணு தங்கமேல் செத்துட்டதாவே நினைச்சு சுடருடைய வாழ்க்கைக்கு நல்ல வழியை ஏற்படுத்துங்க. தயவு செஞ்சு இவங்களை நம்பி ஏமாந்துராத சுடர். ஏன்னா உன் வாழ்க்கை உன்னோட கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கையை நீ அவங்க கையில ஒப்படைச்சனா இன்னைக்கு எனக்கு வந்து அதே நிலைமை தான் நாளைக்கு உனக்கும் வரும். எதுவாக இருந்தாலும் நீ முடிவெடு, மற்றவங்களை உன் வாழ்க்கையில் முடிவெடுக்க வைக்காத அப்படின்ற மாதிரி எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க. மயிலு நீ உள்ளே போ அப்படின்னு வாக்கியம் சொல்ல, நான் எதுக்குமா இனி உள்ளே போகணும், இனி நான் எங்கே போகணும்னா நான் தீர்மானிச்சிட்டேன் அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க. இதை கேட்ட மாணிக்கமோ, மயிலு அம்மா ஏதோ அப்படின்னு சொல்ல, பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்கன்னு இப்போ இந்த ஒரு விஷயத்துலேருந்தே தெரிஞ்சடிச்சே. அன்னைக்கு கடையிலேயே பணத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனால் பணம்னு என்னைக்காச்சும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு தோணிருக்காப்பா? இல்ல, நீங்க அப்படி நல்லா இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீங்க 2 பேருமே ஆடம்பர செலவுக்காக தான் மட்டுமே தான் ஆசைப்படுறீங்களே தவிர பெத்த மகளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதுவுமே தெரியல. எப்படிப்பா உங்க கூட எல்லாம் என்னால இருக்க முடியும்? வேண்டாம், ஒரு தடவை உங்ககிட்ட இந்த அனுபவிச்சதே போதும். அந்த வீட்டுக்கு நான் சந்தோஷமா வாழ போனேன். இன்னைக்கு என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க நீங்க சொன்ன பொய்யால. அதை கூட உடந்தையா இருந்த பாவத்துக்கு இன்னைக்கு நானும் அதே வழி கஷ்டம்னு எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். போனா போகட்டும், அனுபவிச்சுட்டு போறேன். எனக்கு இது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதே சமயத்துல இனி இந்த வீட்டுல இருந்தேன்னா நிச்சயமா எனக்கு அந்த சந்தோஷம் கூட கிடைக்காது. சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. திரும்பவும் என்னெல்லாம் பொய் சொல்லி என் வாழ்க்கையில் விளையாட காத்திருக்கீங்களோன்னு எனக்கு தெரியல. இனி என் வாழ்க்கையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறதுக்கு நான் முட்டாளும் கிடையாது. என்னோட சுதந்திரம் என் கையில் தானே இருக்குது. அதை நானே எடுத்துக்க விரும்புகிறேன். இனி ஒரு அம்மா அப்பாவா உங்களுக்கு அந்த உரிமையை நான் கொடுக்க கூட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு பையன் கைமா வெளியே வராங்க. இங்கே தங்கமேலு, மயிலு நான் சொல்கிறத கேளுமா, உன் நல்லதுக்காக தானமா பேசணும்னு சொல்ல, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் சொகுசாக இருக்கணும்னு தான் இந்த சம்மந்தத்தை பேசுகிறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் புரியுது. இதே புரிதல் எனக்கு அன்னைக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருந்தேன் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் பையோட திரும்பி நிக்க சரவணனும் கூடவே கோமதியும் வந்து நிக்கிறாங்க. கோமதி சரவணன் 2 பேருமே அதை பார்த்து அதிர்ந்து போக, ஏன்னா இப்போ சக்திவேல் பண்ண பிளான் தான் இது. தரகரை வீட்டுக்கு அனுப்புனதும் அவர் தான், சம்மந்த பேச வச்சதும் அவர் தான், அதே விஷயத்த எங்கள் பாண்டியன் காதில் ஊதி விட்டதும் அவர் தான். உங்கள் பையனை விட்டுட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் நல்ல சம்மந்தம் கிடைச்சதுன்னு தங்கமேல் இன்னொரு கல்யாணத்துக்கு பண்ண ஏற்பாடு தயாராகிட்டாங்க. உங்கள் பையனை இங்கே தங்கமேல் குடும்ப விவகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியாக இருக்காங்கன்னு இங்கே சக்திவேல் அவங்க காதுபட பேச அந்த கோபத்தில் தான் கிளம்பி வந்திருக்காங்க. ஆனால் இங்கே தங்கமேல் பேசின அத்தனை விஷயங்களையும் கேட்ட கோமதியும் சரி சரவணனும் சரி இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியே போக, தங்கமேல் அவங்கள பார்த்துட்டு கண் கலங்கியபடி நின்னாலும் ஆனால் சொன்ன பொய் தானே, அதை ஏற்றுக்கிற மனநிலைமை எங்கள் கோமதிக்கோ இல்லை சரவணனுக்கோ இல்லை. 2 பேருமே அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. தங்கமேல் பையோட கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு போனதும் இங்கே வீட்டில் இருக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் தங்கமேல் பின்னாடியே போகிறாங்க. ஆனால் தங்கமேல் அதை எதையுமே கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. கூடவே சுடர் வேற கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் தங்கமேல் கேட்கல. வீட்டுக்கு போன இங்கே கோமதி நடந்த விஷயத்த சொல்ல இதை கேட்ட அத்தனை பேரும் அதிர்ந்து போகிறாங்க. தங்கமேல் அக்கா எப்போதுமே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்க இல்லை. குடும்ப சூழ்நிலைக்காக அவங்க சொன்ன பொய்யை ஏற்றுக்கிட்டு வாழ வந்தாங்களே தவிர உண்மையிலே அவங்க இந்த வீட்டில் காட்டின அன்பு பாசம் அக்கறை இது எல்லாமே உண்மைதானே தவிர எதுவுமே பொய்ய கிடையாது அத்தை அப்படின்னு இங்கே ராஜ்யம் என்னவோ சொல்கிறாங்க. இன்னும் நகை விஷயம் தெரிஞ்சாலும் இங்கே தங்கமேல் அக்காவை ஏற்றுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கூட ஒரு வகையில் தப்புன்னு தான் தோணுதுன்னு இங்கே மீனா ராஜிக்கிட்ட சொல்ல, அக்கா இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு ராஜி மீனாவும் அமைதியாக இருக்காங்க. தங்கமேலை பற்றி என்னதான் யோசிச்சாலும் அவள் சொன்ன போய் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போன்னு இல்லைப்பா, என்னால் எப்போதுமே அவளை இந்த வீட்டில் சேர்த்துக்க முடியாதுன்னு தான் தோணுதுன்னு சரவணன் அந்த இடத்துலேருந்து சொல்லிட்டு போனாலும் தங்கமேல் அக்கா எங்கே போயிருப்பாங்க? அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டதா சொல்கிறாங்க. அப்படி அவங்க வெளியே போனால் தங்குறதுக்கு இடம் எங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க, அந்த நிலைமையில இங்க கதிர் என்ன பண்றாங்க, டிராவல்ஸ்ல வேலை பார்க்குற ஆள் மூலமா இங்க தங்கமேல் அணி எங்க இருக்காங்கன்னு பார்க்க சொல்லி இங்க போட்டோ அனுப்பிவிட, அவங்க எங்க போறதுன்னு தெரியாம பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துருக்காங்க தம்பின்னு அவங்களும் சொல்ல, சரி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு, அங்க கொண்டு போய் அவங்கள விட்டுருங்கன்னு கதிர் சொல்ல, கதிர் சொன்னதுனால நம்பிட்டு அவரும் போயிட்டு தங்கமேல கூப்பிட தங்கமேல் பயப்படுறாங்க. கதிர் தம்பி தான்ப்பா என்னை அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்ல, தங்கமேலும் அந்த வண்டியில ஏறி
இறங்கி போகிறாங்க. ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் அவங்களை இறக்கி விடுறது மட்டும் இல்லாமல் செலவுக்கான பணத்தையும் கொடுக்க சொல்கிறாங்க காதிரும். அதனால் தங்கமேல் பணத்தை வாங்கிக்கிட இங்கே தங்கமேல் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. சீக்கிரமாகவே மாமா என்னை ஏற்றுக்கிற மனநிலைமை வரணும். கதை தம்பி இன்னைக்கு எனக்கு இந்த உதவியை செஞ்ச மாதிரி நாளைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்னை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும். நான் எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்டலுக்குள்ளே தங்கமேல் போகவும் செய்ய கடைசியில் பாக்கியமும் சரி இங்கே வீட்டில் இருக்க அவங்க அப்பாவும் சரி அசிங்கப்பட்டது மட்டும் இல்லை, சக்திவேலுடைய பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. ஏன்னா சக்திவேல் அனுப்பின ஆளி சக்திவேலை பார்த்து விஷயத்த பேசும்போது தான் இங்கே சரவணனுக்கு விஷயம் புரியுது. அப்போது மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணி அனுப்புனது கூட இந்த ஆளுதான்ற மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிற சரவணன் அந்த வீட்டு ஆட்கள் முன்னாடி சத்தம் போடுறது மட்டும் இல்லை, அன்னைக்கு பாண்டியன் எப்படி அவர் நெஞ்சில் எட்டி உதைச்சாரோ அதே வேலையை தான் சரவணனும் இன்னைக்கு பார்க்கவும் செய்கிறாங்க. கூடவே இங்கே குமாரையும் சேர்த்து உன் அப்பா என் வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்தால் உனக்கும் நல்லது, உன் அப்பாவுக்கும் நல்லது, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டுன்னு நாளே விட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணன் கோவமாக திட்டிட்டு போக இந்த குடும்பம் மொத்தமுமே அந்த சக்திவேல் முகத்தில் காரி துப்பிட்டு தான் போகிறாங்க. சக்திவேலும் வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் ரோட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் இன்னும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க தான் செய்கிறாரு. கடைசியில் சக்திவேல் போட்ட பிளானும் சொதப்பலாயிடுச்சு. இங்கே தங்கமேல் மேலே ஒரு சின்ன இறக்கம் அந்த கருணை அந்த வீட்டுக்கு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. தங்கமேல் பண்ணது தப்பு இல்லைன்ற மாதிரி அந்த வீட்டில் இருக்க ராஜி மீனா கூட கோமதி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க தான் செய்கிறாங்க. அவங்க காட்டின அன்பு பாசம் அக்கறை எல்லாமே உண்மைதானத்து, எதுவுமே நடிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இது எல்லாம் ஒரு நாள் மாறும். நிச்சயமாக தங்கமேலும் இந்த வீட்டுக்கு வரத்தான் போகிறாங்க. சரவணன் ஏற்றுக்க தயாராக இருக்காங்களா இல்லையான்றதை போக போக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள்.